சூப்பரா இருக்கு பார்க்க. டேஸ்டா எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இவ்வளவு நாளா நான் வந்து போய் போட்டுட்டு இருந்த வீடியோ எல்லாமே வந்து நான் இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன், ரீல்ஸ்ல பாத்திருப்பேன், மேப்ல பாத்திருப்பேன். அங்க போயிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தேன் இல்லையா. இன்னைக்கு நான் ஆற்காட்டுல உங்களை ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இது ஒரு ஸ்நாக் ஷாப். எனக்கு கொஞ்சம் பர்சனலி ஃபேவரட். அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நான் வந்து இங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்டிருந்தேன். அண்ட் தே அக்ரீட். எங்க அப்படின்னா ஆற்காட்டுல இருக்கக்கூடிய அம்முரார் கடை. அது அம்முரார் கடை தான் சொல்லுவாங்க. அம்முரார் கவாப்பு கடை, ஆர் அம்முரார் பிரியாணி கடை. நீங்க ஏற்கனவே அங்க சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்றது சொல்லுங்க. இன்னைக்கு நான் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு முறை என்ன நான் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த டேஸ்ட் இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு வந்திருந்தேன். அப்பவே என்ன ஆயிருச்சுன்னா சிக்கன் கவாப் வந்து காலி ஆயிருச்சு. ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்தது. அதை நான் எடுத்து ஹோல்டு பண்ணிக்கிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான மூவ்மெண்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்டு இருக்காங்க. ஈவன் இது ஒரு ஹப்பான ஒரு ஏரியா, பார்க்கிங்க்கு ப்ராப்பர் இடம் கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்னா அதோட டேஸ்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்களுடைய சிக்கன் 65 இருந்தே ஆரம்பிக்கிறேன். நல்ல ஒரு கிறிஸ்பா. நான் வந்து 50 கிராம் மட்டும் தான் கேட்டிருந்தேன், நிறைய சாப்பிட முடியாது அப்படிங்கறதுனால. நல்ல கிறிஸ்பா, கொஞ்சம் மாவு லைட்டா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல காரமா சூப்பரா இருக்கு. ரொம்ப ஆயிலியா ஃபீல் ஆகல, கரெக்டா இருக்கு. சிக்கன் 65 நீ ஒரு கடையில வந்து வீடியோ போட்டுட்டு இருக்க. இப்ப சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு அவங்களுடைய சிக்கன் 65 ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மாவா இல்ல, அந்த மாவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப ஆயிலியாவும் இல்ல. அண்ட் நான் என்ன வெட்டனா இதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப நாளா பாதர் பண்ணிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, ஆற்காட்டுல என்ன அம்மூரார் கடை அப்படின்னு கேட்டப்போ அந்த கடை ஓனர் என்ன கிட்ட கேட்டேன். அப்ப அவரு தான் சொன்னாரு, அவங்க தாத்தாவோட ஊர் வந்து அம்மூரா, அங்கிருந்து இங்க வந்து செட்டில் ஆனதுனால அது அம்மூரார் கடை அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததான் வந்து இது வந்து சிக்கன் கவாப். இது நல்ல ஹியூஜ் குவான்டிட்டியில இருக்கு. இது ஒன்னே இருந்தது நான் வரும்பொழுது, அதை நான் ஆக்குப்பை வச்சிருக்கேன். இன்னொன்னு எனக்கு இந்த பேட்டர்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதுல உங்களால கிரீன்ஸா பார்க்க முடியுது. காரத்துக்கா என்னன்னு தெரியல, இதுல இருக்க அந்த கிரீன்ஸ் சூப்பரா இருக்கு பார்க்க. டேஸ்டா எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஓ ஆமா, ஆஹா, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை பாக்குறவங்க யாருக்காவது இந்த மாவு மட்டும் சாப்பிடுவாங்கல்ல, பஜ்ஜியோ இல்ல போண்டோ, அந்த மேல இருக்கிற லேயர் மட்டும் சாப்பிடுற ஆளுங்க தெரியும்னா இது அப்படியே அதை மட்டுமே தனியா சாப்பிடலாம். உள்ள இருக்கிற சிக்கன் ப்ராப்பரா குக் ஆயிருக்கு. அண்டர் குக்கெல்லாம் ஆகல, சூப்பரா இருக்கு. சிக்கனே எவ்வளவு நல்லா இருக்கு. மட்டன் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். இது வந்து மட்டன் சாப்ஸ். இந்த ரிப்ஸ் தெரியுதுங்களா, பேட்டர் அதே தான் நினைக்கிறேன். இந்த மட்டன் சாப்ஸோட பிரைஸ் வந்து 40 ரூபா போட்டிருக்காங்க.
செம்ம ஒர்த்து. உண்மையாவே சொல்றேன், ஐ லைக் இட். ஆஹா, உங்களை யாருக்காவது நான்வெஜ் ஸ்நாக் சாப்பிடணும்னா மேபி ஆர்காட்ல நிறைய கடை இருக்கலாம், இதை நான் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏற்கனவே பிடிச்சிருந்தது, அதனாலதான் நான் இங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த எல்லா இடத்துக்குமே கூட வந்து அவங்க சேமியா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல பெரிய சேமியா. அண்ட் உங்களுக்கு ஒருவேளை இந்த கடையை லொகேட் பண்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இல்லனாலும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. தாஜ் கேண்டீன் உங்களுக்கு தெரியும் ஆர்காட்ல அப்படின்னா, அந்த தாஜ் கேண்டீனுக்கு ஆப்போசிட்லயே இருக்கக்கூடிய ஷாப் தான் இது. இது மட்டன் கைமா, மட்டன் கைமா. இது அழகா வடை மாதிரி சூப்பரா போட்டுருக்காங்க. நல்ல பெரிய பெரிய பீசஸ் ஆஃப் மட்டன். இது மட்டன் பீஸ். இது பேட்டர் ஒன்னாவே இருந்தாலும் இது ஒரு ஒண்ணுக்கு கூடயும் அந்த டேஸ்ட் ரொம்பவே எலிவேட் பண்ணுது, நல்லா இருக்கு. ஆஹா, அடுத்தது பட்ஜெட்ல இருக்கக்கூடிய எக்கு. இதெல்லாம் ஆஹா ஊகான்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு நார்மலான கரெக்டான எக்கு கவர், நல்லா இருக்கு. அண்ட் ஃபைனலி இது மட்டன் கவாப். இது உள்ள மட்டன் ரொம்ப சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய மட்டன் தான். இது வந்து அந்த பேட்டர்ல பாருங்க, கிரீன்ஸ் தெரியுதுங்களா, அதுதான் சொன்னேன். அது ஏதோ ஒரு வகையில அந்த டேஸ்ட் எலிவேட் பண்ணுது. இப்ப நான் சாப்பிட்டேன் இல்லைங்களா, இதெல்லாம் தான் இவங்க இங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறது. எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் சாப்பிட்டு இருந்தது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இவங்க கிட்ட நான் ஏற்கனவே சாப்பிட்டுங்க நான் சொன்னேன்ல, அப்ப எனக்கு பிடிச்சதுனால தான் நான் இங்க வீடியோ எடுக்கணும்னு கேட்டு வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒருவேளை ஏற்கனவே இங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர்காட்லயோ, வாலாஜாலியோ, ராணிப்பேட்லயோ, வேலூர்லயோ, வேற எங்க போய் நான் வீடியோ போடணும் அப்படிங்கிற உங்க சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென், குட் பை.